அதற்கான அடையாளம், எவர்கள் புறந்தள்ளினார்களோ, எவர்கள் முறுமுறுத்தார்களோ அவர்களுக்கு தேவன் நம்மை அடையாளமாய் வைக்கிறார். உன் குடும்பத்திற்கு நீ அடையாளம், உன் சபைக்கு நீ அடையாளம், உன் தேசத்திற்கு நீ அடையாளம். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி என்னாகமம் 17வது அதிகாரம், அதனுடைய 3, 4, 5 வரை உள்ள வசனங்களை வாசிக்கலாம். லேவியினுடைய கோலின் மேல் ஆரோனின் பேரை எழுத கடவாய். அவர்களுடைய பிதாக்களின் ஒவ்வொரு வம்ச தலைவனுக்காகவும் ஒவ்வொரு கோல் இருக்க வேண்டும். அவைகளை ஆசரிப்பு கூடாரத்திலே நான் உங்களை சந்திக்கும் ஸ்தானமாகிய சாட்சி பெட்டிக்கு முன்னே வைக்க கடவாய். அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிற மனிதனுடைய கோல் துளிர்க்கும். ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிற மனிதனுடைய சுகவாழ்வு துளிர்க்கும். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிற மனிதனுடைய முகம் வெட்கப்பட்டு போகாது. ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிற மனுஷனுடைய வாழ்க்கை ஒரு நாளும் பின்னிட்டு திரும்பாது. ஆமென் சொல்லுங்களேன். எஸ், ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிற மனுஷனுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் உயர்த்தப்படும். கர்த்தருக்காய் வாழுகிற எந்த மனுஷனாய் இருந்தாலும் சரி, தேவன் அழைத்த எந்த மனுஷனாய் இருந்தாலும் சரி, தேவன் தெரிந்து கொண்ட எந்த மனுஷனாய் இருந்தாலும் சரி, அவனுடைய வாழ்க்கை தேவனுக்குரிய எப்பொழுது மாறுகிறதோ அப்பொழுது அவனுடைய வாழ்க்கை துளிர்க்கும். அப்பொழுது அவனுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும். அப்பொழுது அவனுடைய வாழ்க்கை தேவனுடைய கரத்தினாலே உயர்த்தப்படும். அல்லேலூயா. வாசித்த அந்த வசனத்திற்கு நேராக நம்முடைய இருதயத்தை திருப்புவோமானால் அங்கே ஒரு பெரிய முறுமுறுப்பு உண்டாகிறதையும், அதன் நிமித்தம் ஆண்டவர் தம் தெரிந்து கொண்ட மனுஷனை அடையாளப்படுத்துகிற ஒரு நிகழ்வு தான் இது. அல்லேலூயா. பல நேரம் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறதை உலகம் சந்தேகிக்கும். பல நேரம் ஆண்டவர் நம்மோடு கிரியை செய்கிறதை உலகம் சந்தேகிக்கும். உலகம் மாத்திரமல்ல, நம்மோடு சக விசுவாசிகளும் நம்மோடு இணைந்து ஆராதிக்கிறவர்களும் கூட பல நேரம் ஆண்டவர் நம்மோடு கிரியை செய்கிறதை, ஆண்டவர் நம்மோடு பேசுகிறதை சந்தேகிக்கும் போது கர்த்தர் தெரிந்து கொண்ட மனுஷனுடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்வார். உலகம் சந்தேகிக்கலாம், உலகம் நம்மை வேலனமாய் பார்க்கலாம். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் எவர்களை முன்னறிந்து அழைத்தாரோ அவர்களை உயர்த்தி மகிமைப்படுத்தி இருக்கிறார். தேவர் எவர்களை தெரிந்து கொண்டாரோ, தேவன் எவர்களை அழைத்து தெரிந்து கொண்டாரோ அவர்களை கனப்படுத்தி இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, உலகம் உன்னை கனவீனப்படுத்தலாம், உலகம் உன்னை சந்தேகிக்கலாம், உலகம் உன்னை புறம்பே தள்ளலாம். ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் உன்னோடு இருக்கிறார் என்பதை நிச்சயம் இந்த உலகம் காணும். நிச்சயம் உன்னை புறந்தள்ளினவர்கள் காண்பார்கள். நிச்சயம் உன்னோடு வழக்காடினவர்கள் காண்பார்கள். காண வேண்டுமே ஆனால் உன் கோல் துளிர்க்க வேண்டும். உன் கோல் துளிர்க்க வேண்டுமே ஆனால் தேவனுடைய சமூகத்தில் உன் கோல் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்பொழுதும் அனலுள்ளவர்களாய் நாம் மாறிவிட்டோம் என்றால், எப்பொழுதும் தேவ சமூகத்தை வாஞ்சிக்கிறவர்களாய் மாறிவிட்டோம் என்றால், எப்பொழுதும் தேவனோடு இருக்கிற உறவில வளர வேண்டும் என்கிற வாஞ்சை எனக்குள்ளே பெருகிவிட்டால் போதும், நம்முடைய கோல் துளிர்க்கும். எங்கே அவமானப்படுத்தலாம் என்று விரும்புகிறார்களோ, எங்கே நம்மை குறை சொல்லலாம் என்று விரும்புகிறார்களோ, அதே இடத்திலே நம்முடைய தலையை கர்த்தர் உயர்த்துவார். புரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். யோசுவாவை பார்த்து சாத்தான் குற்றம் சொல்லும்படி துணிந்த உடனே ஆண்டவர் சொன்னார், யோசுவாவுக்கு புதிய உடைகளை கொடுங்கள். அல்லேலூயா. யோசுவாவினுடைய கோல் ஆண்டவர் உயர்த்தினார். யோசுவாவினுடைய
கோலை ஆண்டவர் துளிர்க்க பண்ணினார். துளிர்க்க பண்ணுகிறது மாத்திரமல்ல, யோசுவாவை தலை நிமிர பண்ணினார். தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். உலகம் நம்மை சந்தேகிக்கும் போது கர்த்தர் நம்மோடு கூட இருந்து கிரியை செய்வார். உலகம் நம்மை சந்தேகிக்கும் போது, உலகம் நம்மை சந்தேகிக்கும் போது இவனோடு ஆண்டவர் இருக்கிறாரா, இல்லை இது ஆண்டவர் இவனோடு இருந்து நடத்துகிறாரா, இதையெல்லாம் நம்பத்தக்க வகையில இல்லை என்று உன்னை குறித்து உலகம் சந்தேகிக்கும் போது ஒன்றை புரிந்து கொள். எவர்கள் சந்தேகிக்கிறார்களோ அவர்கள் கோள்கள் மத்தியிலே உன்னுடைய கோலை கர்த்தர் துளிர்க்க பண்ணுவார். உன்னுடைய கோலை கர்த்தர் கனி கொடுக்க வைப்பார். உன்னுடைய கோல் பூத்து குலுங்கும். நீ தேவ சமூகத்திலே வைக்கப்படுவாய். நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த காலை வேளையில உன்னுடைய கோல் தேவ சமூகத்திற்கு போக வேண்டும். உன்னுடைய கோல் தேவ சமூகத்திற்கு போக வேண்டும். எலியாவை பார்த்து இந்த சமூகம் கேட்டது. எலியாவை பார்த்து இந்த சமூகம் கேட்டது. எலியாவை பகைத்தது. எலியாவை துரத்தினது. எலியாவை புறந்தள்ளினது. ஆனால் எலியாவை தான் ஆண்டவர் பயன்படுத்தினார். எலியாவினுடைய ஜெபத்தை தான் ஆண்டவர் கேட்டார். எலியாவினுடைய ஜெபம் அக்கினியை வெளிப்படுத்தினது. எலியாவினுடைய கோல் துளிர்த்தது. எலியாவினுடைய கோல் துளிர்த்தது மாத்திரமல்ல, எலியாவினுடைய கோல் அக்கினியை கொண்டு வந்தது. புரிந்து கொள்ள வேண்டும் தேவ ஜனமே. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி உன்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் துளிர்க்க பண்ணுவார். உன் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறாரா? உன் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறாரா என்று ஒருவேளை உன்னை பார்த்து ஏளனம் சொல்லி இருக்கலாம். உன் குடும்பம் உன்னை ஏளனப்படுத்தி இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த காலை வேளையில உனக்காகத்தான் வழக்காடுகிறார். உன்னோடு தான் பேசுகிறார். உன் கோலை துளிர்க்க பண்ணுவேன். உன் கோலை துளிர்க்க பண்ணுவேன். தேவ ஜனமே, சோர்ந்து போய் நிற்கிறாயா? தளர்ந்து போய் நிற்கிறாயா? ஆண்டவர் உன்னோடு தான் பேசிக் கொண்டிருக்கிறார். உன் கோல் என் சமூகத்தில் இருக்கும். உன் கோல் துளிர்க்க போகும். துளிர்க்க போகிறது. துளிர்த்து காய்களை விடும், கனிகளை தரும். அது அடையாளமாய் மாறும். தேவ பிள்ளையே, தேவ பிள்ளையை புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொள்ள வேண்டும். எவர்களை கர்த்தர் முன்னறிந்து அழைத்தாரோ அவர்களை உயர்த்தினது போல நம்மையும் உயர்த்துவார். இந்த காலை வேளையில வசனத்தின் ஊடாய் நிற்கிற தேவ பிள்ளைகளே, வசனத்துக்காய் நிற்கிற தேவ பிள்ளைகளே, வசனத்தின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்தை கண்டு சோர்ந்து போகாதே. உன் கோல் துளிர்த்துக் கொண்டிருக்கிறது. வசனத்துக்காய் வாழுகிற உன்னை உலகம் பகைக்கிறதையும் உன் குடும்பம் பகைக்கிறதையும் கண்டு சோர்ந்து போகாதே. கர்த்தர் உன் கோலை துளிர்க்க பண்ணி கொண்டிருக்கிறார். உன் வாழ்வை துளிர்க்க பண்ணி கொண்டிருக்கிறார். எவர்கள் பகைத்தார்களோ, எவர்கள் புறந்தள்ளினார்களோ அவர்கள் மத்தியிலே உன் கோலை ஆண்டவர் நிலை நிறுத்துவார். அது அடையாளமாய் மாறும். நல்லா புரிஞ்சுக்கிறோம். ஆரோனுடைய கோல் எங்க போச்சு தெரியுமா? உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே போனது. ஹல்லேலூயா. ஆரோனுடைய கோல் உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே போகுமானால் இன்றைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்து என்கிற அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே நாமும் போவோம். அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை துளிர்க்க வேண்டுமானால் நீயும் நானும் சாட்சி பெட்டியின் சமூகத்திலே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ரிமனதுடர சந்தரேகலதடரசே. பல நேரம் மோசே புறந்தள்ளினது போல நம்மையும் புறந்தள்ளலாம் இல்லையா? இந்த உலகம் அப்படிதான் புறந்தள்ளிக்கிட்டே இருக்கும். இயேசுவை புறந்தள்ளினது, அப்போஸ்தலர்களை புறந்தள்ளினது, இன்று வரையிலும் புறந்தள்ளிக் கொண்டே இருக்கிறது. புறந்தள்ளுகிறதை குறித்து நாம் கவலைப்பட தேவையில்லை. அவர்களுக்கு வருகிற ஆக்கினியை குறித்து தான் கவலைப்பட வேண்டும். காரணம் என்ன தெரியுமா? இயேசு எருசலேமை பார்த்து கண்ணீர் வடித்தார். எருசலேம் இயேசுவை புறந்தள்ளினது. இயேசு எருசலேமை பார்த்து கண்ணீர் வடித்தார். ஏனென்றால் அவர்களுக்கு வரும் ஆக்கினை அயர்ந்திருக்கவில்லை. ஆகையினால இந்த காலை வேளையில புரிந்து கொள்ள வேண்டும். மோசேயை பார்த்து இந்த ஜனம் புறந்தள்ளினது. நீயா எங்களுடைய தலைவன், நீயா எங்களுடைய நியாயாதிபதி என்று புறந்தள்ளினது. அதே மோசேயை தான் ஆண்டவர் தலைவனாக மீட்பனாக
எடுத்து அனுப்பினார். ஆரோனுடைய மோசேயினுடைய கோலை ஆண்டவர் துளிர்க்க பண்ணினார். எவர்கள் புறந்தள்ளினார்களோ அவர்களுடைய தலைவனாய் கர்த்தர் மாற்றினார். எடுத்து வாசிக்கலாமா? யாத்திராகம் 4வது அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தை வாசிக்கும் பொழுது, யாத்திராகம் 4வது அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தை வாசிக்கும் பொழுது சத்தமாய் ஒருவர் வாசிக்கலாமா? வாசிக்கலாம். அப்பொழுது மோசே, அவர்கள் என்னை நம்பார்கள் ஆண்டவரே, என் வாக்குக்கு செவி கொடுக்க மாட்டார்கள். கர்த்தர் பாத்தீங்களா, கர்த்தர் உன்கிட்ட பேசல, உனக்கு நாங்க செவி கொடுக்க மாட்டோம், உன் வார்த்தையை நம்ப மாட்டோம் அவங்க சொல்லுவாங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவர் மோசே வந்து ஆண்டவரோடு முறையிடுகிறது எங்க வாசிக்க முடிகிறது. தொடர்ந்து வாசிக்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையில் இருக்கிறது என்ன என்று சொல்லி அடையாளங்களினாலே மோசே ஆண்டவர் நிரப்பினார். புரிஞ்சுக்கணும். கொஞ்சம் ஜபத்தோடு, கொஞ்சம் அபிஷேகத்தோடு, கொஞ்சம் ஆவி நிறைவோடு இருப்பீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கணும். மோசே ஆண்டவர்கிட்ட ஒரு பெரிய ஜபத்தை எடுக்கிறான். நல்லா புரிஞ்சுக்கணும். சீனாய் மலையில ஆண்டவர் அங்கே ஒரு சம்பாஷணை நடக்கிறதை, ஆண்டவரும் மோசேக்கும் இடையில ஒரு சம்பாஷணை நடக்கிறதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஆண்டவர் அநேக அற்புதங்களினால் அடையாளங்களினாலும் அவனை நிரப்பி நடத்தும் போது ஆண்டவரிடத்தில் மோசே சொல்லுகிறான், ஆண்டவரே இந்த ஜனம் என்னை நம்பாது, இந்த ஜனம் என் வாக்குக்கு செவி கொடுக்காது, கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்லுவார்கள் என்று சொன்னபோது ஆண்டவர் சொன்னார், அவர்கள் உன்னை நம்பும்படியாக உன்னுடைய கோலை நான் துளிர்க்க பண்ணுவேன். அவர்கள் உன்னை நம்பும்படியாக, அவர்கள் உன்னை ஏற்றுக்கொள்ளும்படியாக உன் கோலை நான் துளிர்க்க பண்ணுவேன். நீ பேசும்போது எதிர் பேச முடியாதபடி வாக்கை உனக்கு நான் தருவேன். உன்னை அழைத்தவர் நான், உன்னை தெரிந்து கொண்டவர் நான். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ரிமன துரவல துடரசே, மேன துடர தரவல துடர தரண துடரசே. எவர்கள் நம்பவில்லையோ, எவர்கள் செவி கொடுக்கவில்லையோ அவர்களுடைய தலைவனாக, அவர்களுடைய மீட்பனாக கர்த்தர் மோசேயை எடுத்து நடத்தினார். கர்த்தர் மோசேயை எடுத்து நடத்தினார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னோடு கர்த்தர் இல்லை, உன்னோடு கர்த்தர் இல்லை. உன் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கவில்லை. இவ்வளவு காலம் ஜெபித்தோம், உன் ஜெபம் கேட்கப்படவில்லையே என்று சொல்லி உன்னை ஏளனம் செய்த மக்கள் மத்தியிலே உன்னுடைய தலையை கர்த்தர் உயர்த்துவார். உன்னுடைய தலையை கர்த்தர் உயர்த்துவார். தேவ பிள்ளையே, விசுவாசத்தோடு கரங்களை தட்டி, விசுவாசத்தோடு கரங்களை தட்டி, எஸ் ஹல்லேலூயா. மனதடர சந்தரே, உன் கோலை துளிர்க்க பண்ணுகிறார், உன் தலையை நிமிர பண்ணுகிறார், உன் தலையை நிமிர பண்ணுகிறார். கர்த்தர் இந்த காலை வேளையிலே உன்னோடு பேசுகிறார், உன்னோடு பேசுகிறார். ஆவியில நிறைந்து, ஆவியில நிறைந்து, கொஞ்சம் அபிஷேகத்துல நிறைஞ்சு, கொஞ்சம் அபிஷேகத்துல நிறைஞ்சு நீ கேட்ட ஏளனமான பேச்சுகளுக்கு இன்றைக்கு தேவன் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார். நீ கேட்ட ஏளனமான அவநம்பிக்கையான பேச்சுகளுக்கு தேவன் முற்றுப்புள்ளி வைக்கிறார். உன் கோலை துளிர்க்க பண்ணுகிறார். ரிமன துரபல துடர சந்தரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, எஸ் ஹல்லேலூயா. மோசேயோடு பேசின போது, ஆண்டவர் மோசேயோடு பேசின போது, உன்னை அனுப்புகிறவர் நான், உன்னை அனுப்புகிறவர் நான். உன்னை நம்ப மாட்டாங்கன்னு சொல்றீல, உன் கையில என்ன இருக்கு? ஆண்டவர் கோல் இருக்கிறது, அதை தரையிலே போடு. ஆண்டவர் மோசேயுடைய கோலை அடையாளமாய் மாற்றினார். ஆண்டவர் ஆரோனுடைய கோலை ஆண்டவர் அடையாளமாய் மாற்றினார். வசனத்திலே வாசிக்கிறோம் அல்லவா, ஆரோனுடைய கோல் இஸ்ரவேல் ஜனத்திற்கு அடையாளமாய் மாறும். ஆரோனுடைய கோல் இஸ்ரவேல் ஜனத்திற்கு அடையாளமாய் மாறும். என்னாகமம் 17வது அதிகாரத்தினுடைய 10வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆரோனின் கோல் அந்த கலகக்காரருக்கு விரோதமான அடையாளமாய் மாறும். ஆரோனுடைய கோல் அந்த கலகக்காரருக்கு விரோதமான அடையாளமாகும் பொருட்டு அதை திரும்பவும் சாட்சி பெட்டிக்கு முன்னே கொண்டு போய் வை. இப்படி அவர்கள் எனக்கு விரோதமாய் முறுமுறுப்பதை ஒளிய பண்ணுவாய், அப்பொழுது அவர்கள் சாக மாட்டார்கள். ஹல்லேலூயா. புரிந்து கொள்ள வேண்டும். எவர்கள் முறுமுறுத்தார்களோ, எவர்கள் அனாவசியமாய் பேசினார்களோ, எவர்கள்
எவர்கள் ஏளனமாய் பேசினார்களோ அவர்களுக்கு முன்பதாக ஆரோனுடைய கோல் மாத்திரம் திரும்பவும் சாட்சி பெட்டிக்கு சென்றது. 13 கோள்களிலே 12 கோள்கள் சாட்சி பெட்டி வெளியே போனது, சாட்சி பெட்டியை விட்டு வெளியே போனது. ஆனால் ஆரோனுடைய கோல் மாத்திரம் திரும்பவும் வெளியே வந்து ஆரோனுடைய கோல் சாட்சி பெட்டி சமூகத்திற்கு போனது. ஆரோனுடைய கோல் எப்படி அடையாளமாய் மாறினதோ, மோசேயுடைய கோல் எப்படி அடையாளமாய் மாறினதோ, நீங்களும் நானும் தேவனுடைய சமூகத்தில் அடையாளமாய் மாறும் நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது. அடையாளமாய் மாறும் நாட்கள் கர்த்தர் நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளையே, கரங்களை தட்டி மகிமைப்படுத்தி சோர்ந்து போகாத. நீயும் நானும் அடையாளமா மாறணும்னா கொஞ்சம் விளக்கரையும் கொடுத்துதான் ஆகணும். நீயும் நானும் அடையாளமா மாறணும்னா கொஞ்சம் விளக்கரையும் கொடுத்துதான் ஆகணும். விளக்கரையத்தை கண்டு பயப்படாத, துணிந்து விளக்கரையும் குடி. விளக்கரையத்தை கண்டு பயப்படாத, துணிந்து விளக்கரையும் குடி. நீ துணிந்து விளக்கரையும் கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் உன்னை கொண்டு பயன்படுத்துவார். ஆண்டவர் உன்னை கொண்டு அற்புதம் செய்வார். ஆண்டவர் உன்னை கொண்டு அதிசயம் செய்வார். ஹalleluya. ரிமன துரபல துடர சந்தரே மேகுடபல தரபல துடர சத்தரே ரேனா தரலா தரடா தரல தரபல துடரசே. நல்லவர் 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 நல்லவர். இயேசு நல்லவர். ஹalleluya. எடுத்து வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 35 36 வாசிக்கும் பொழுது, எவர்கள் புறந்தள்ளின மனுஷனோ, எவர்கள் புறந்தள்ளினார்களோ, எவர்கள் அவனை ஒதுக்கினார்களோ அவர்களுக்கு முன்பதாக ஆண்டவர் செய்தார். எடுத்து வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 7வது அதிகாரத்தினுடைய 35 36 சத்தம் ஒருவர் வாசிக்கும் பொழுது, உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார் என்று சொல்லிய அவர்களுக்கு மறுதலித்திருந்த இந்த மோசேயை தானே எங்களுக்கு அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் உன்னை ஏற்படுத்தினவர்கள் யார் என்று சொல்லி மறுதலித்த அந்த மோசேயை தான் கர்த்தர் அடையாளமாய் மாற்றினார். அல்லேலூயா. கர்த்தர் அடையாளமாய் மாற்றினார். இந்த காலை வேளையில கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறது அதுதான். நல்லா புரிஞ்சுக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். தொடர்ந்து வாசிக்கும் பொழுது வாசிக்கலாம். தேவன் முட்செடியில் அவனுக்கு தரிசனமான அவர்களுக்கு தரிசனமான தூதனாலே மோசேயை தலைவனாகவும் மீட்பனாகவும் அனுப்பினார். அல்லேலூயா. புறந்தள்ளுகிற உலகம்தான் கவலைப்படாத, புறந்தள்ளுகிற உலகம்தான் கவலைப்படாத. உன் குறைகளை சுட்டி காட்டுகிற உலகம்தான் கவலைப்படாத. உன்னுடைய பலவீனத்தை சுட்டி காட்டுகிற குத்தி காட்டுகிற உலகம்தான் கவலைப்படாத. உன்னை அழைத்தவர், உன்னை வேறு பிரித்தவர் அவர்களுக்கு முன்பாக உன்னை உயர்த்துவார். அல்லேலூயா. மோசேயை பார்த்து ஜனம் ஏளனம் செய்தது. எப்படி எங்களுக்கு தலைவனா, எங்களுக்கு நியாயாதிபதியா நியமிச்சது யார் அப்படின்னு சொன்ன உடனே வசனம் சொல்லுது, முச்செடியில் வெளிப்பட்ட தூதனாலே. அல்லேலூயா. முச்செடியில் வெளிப்பட்ட தூதனாலே தலைவனாகவும் மீட்பனாகவும் பரலோகம் அனுப்பிச்சு விட்டுச்சியா. யார் உன்னை ஏளனம் பண்ணினாங்களோ, யார் உன்னை அவமானமா பேசினாங்களோ, யார் உன்னை நம்பவில்லையோ, யார் உன்னை புறந்தள்ளினாங்களோ, யார் உன்னை வேதனைப்படுத்தினாங்களோ அவர்களுக்கு முன்பதாக நீயா போகணும்னு அவசியம் இல்லை. பரலோகம் உன்னை அனுப்பிச்சுடும். பரலோகம் உன்னை கனப்படுத்தி அனுப்பிச்சுடும். எவர்களுடைய வாய் உன்னை அவமானமா பேசிச்சோ அவங்க சொல்லுவாங்க, மோசே நீ எங்களுடைய தலைவன். அல்லேலூயா. மோசே நீ சொல்லு, நாங்க கேட்கிறோம். கர்த்தர் பேச வேண்டாம்னு சொல்லுகிற அந்த வாயை கர்த்தர் கொண்டு வருவார். புரிஞ்சுக்கணும். எந்த வாய் மோசையை மறுதலிச்சோ அதே வாய் இப்ப சொல்லுது, மோசே நீங்க எங்களோட பேசுங்க, கர்த்தர் பேச வேண்டாம், கர்த்தர் பேச வேண்டாம், நீ பேசும் மோசே. அல்லேலூயா. குடும்பத்திற்காக ஒன்னு ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார்னா உன்னுடைய வேல்யூ கொஞ்சம் மதிப்புள்ளது. இந்த வேல்யூவை நீ கொஞ்சம் கவனமா பிடிச்சுக்கணும்.
அதனால சில நேரம் காயங்கள் வரலாம், அதனால சில நேரம் வேதனைகள் வரலாம். ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கணும், நீ மோசேயை போல தெரிந்து கொள்ளப்பட்ட நபர், நீ மோசேயை போல வேறு பிரிக்கப்பட்ட நபர். உன்னை கொண்டுதான் சிலரை ஆண்டவர் விடுதலையாக்க வேண்டும் என்று விரும்புகிறார். உன்னை கொண்டுதான் சிலரை ஆண்டவர் விடுவிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அந்த விடுவிக்கப்பட வேண்டிய ஜனம் உன்னை இகழலாம், உன்னை புறந்தள்ளலாம், உன்னை வெறுக்கலாம், உன்னை உன்னை ஒதுக்கி வைக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கணும், அவர்களிடத்தில் திரும்ப உன்னை அனுப்புவார். அவர்களுக்கு முன்பே திரும்ப உன்னை உயர்த்துவார். அவர்களுக்கு முன்பே உன்னை கனப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. புரிஞ்சுக்கணும் தேவ பிள்ளைகளே, இந்த பாடு இந்த வேதனை எதுக்குன்னா நீயும் நானும் அடையாளமா மாறணும். அல்லேலூயா. சாட்சி பெட்டிக்கு முன்னாடி 13 கோல் இருந்துச்சு, 12 கோத்திரம் இல்லையா? 13வது கோத்திரம் வந்து அப்படின்னு இல்லை, 13வது கர்த்தருடைய கோத்திரம். 12 கோத்திரம் நீங்க உங்களுடைய வேதாகமத்தை திருப்பி பார்த்தீங்கன்னா 12 கோத்திரத்துல லேவி கோத்திரம் இருக்காது. அல்லேலூயா. அது கர்த்தருடைய கோத்திரமா மாறிடுச்சு, அது தேவனுடைய பங்கு. இப்போ 12 கோல்களோடு பிளஸ் 1, அந்த கோல் யாருடைய கோல் தெரியுமா? லேவியினுடைய கோல். அல்லேலூயா. இந்த லேவி யார் தெரியுமா? கர்த்தருக்காய் நின்ற மனுஷன், கர்த்தருக்காய் நின்ற மனுஷன். எல்லாம் புரிஞ்சுக்கணும். ஜனம் தங்களை கெடுத்து கொண்டிருக்கும் போது, ஜனம் தங்களை பாவத்தில் விழத்தள்ளி கொண்டிருக்கும் போது, ஒருவன் மாத்திரம் கர்த்தருடைய சார்பிலே எழுந்து நிற்கிறான். அந்த லேவியை கர்த்தர் மறக்கவில்லை. என்றைக்கு எனக்காய் வைராக்கியமாய் நீ எழும்புகிறாயோ அன்றைக்கு நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி ஆண்டவர் அவனுக்கு வாக்கு பண்ணி இருந்தார். எல்லாம் புரிஞ்சுக்கங்க, ஆண்டவர் எவ்வளவு உண்மையுள்ளவர்ன்றத இங்க நீங்க பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்க முடியும். கர்த்தர் பட்சத்தில் நிற்கிறவன் யார் என்று சொல்லி மோசே ஒரு அழைப்பை கொடுக்கும் பொழுது லேவி கோத்திரம் மாத்திரம் தான் மோசேயின் பக்கத்துல வந்து நின்னுச்சு. அந்த அந்த வந்து பக்கத்துல வந்து நின்னத கர்த்தர் மறக்கல பாருங்களேன், கர்த்தர் மறக்கல பாருங்களேன். 12 பேர்களும் தேவனுக்கு உகந்தவர்கள் தான், 12 கோத்திரமும் தேவனால் ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள் தான். ஆனால் ஆனால் மோசேயின் மூலமாக ஆண்டவர் வெளிப்பட்டதை உறுதி பண்ணும்படி, ஆரோனின் மூலமாக ஆண்டவர் வெளிப்பட்டதை உறுதி பண்ணும்படி ஆண்டவர் லேவியின் கோத்திரத்தை தெரிந்து கொண்டார். லேவியின் கோலை துளிர்க்க பண்ணினார். துளிர்க்க பண்ணினது மாத்திரமல்ல, அது பூ பூத்தது, அது கனிகளை கொடுத்தது. நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். சாட்சி பெட்டியிலிருந்து 13 கோல்களும் வெளியில போச்சு, ரிட்டன் வந்தது. ஆரோனுடைய துளிர்த்த கோல், ஆரோனுடைய துளிர்த்த கோல், ஆரோனுடைய துளிர்த்த கோல். தேவ பிள்ளையே, தேவ பிள்ளையே, அவர்களை விட்டு நீ வரும்போது வெறுமையாய் வந்திருக்கலாம், அவர்களை விட்டு வரும்போது வெறுமையாய் வந்திருக்கலாம். ஆனால் திரும்ப தேவ சமூகத்தில் நீ போகும்போது நீ கனிகள் உள்ள ஒரு கோலால் தேவ சமூகத்தில் போவாய். அது அடையாளமாகும் பொருட்டு தேவ சமூகத்திலே வைக்கப்படும். நீயும் நானும் அடையாளம். அல்லேலூயா. நீயும் நானும் அடையாளம், நீயும் நானும் அடையாளம். எவர்கள் புறந்தள்ளினார்களோ, எவர்கள் முறுமுறுத்தார்களோ அவர்களுக்கு தேவன் நம்மை அடையாளமாய் வைக்கிறார். உன் குடும்பத்திற்கு நீ அடையாளம், உன் சபைக்கு நீ அடையாளம், உன் தேசத்திற்கு நீ அடையாளம். நீ அடையாளம் ஆகும் பொருட்டு தேவன் உனக்காக தம்முடைய ரத்தத்தையே சிந்தி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. புரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். நான் வாசிச்சோம் இல்லையா, அப்போஸ்தலர்ல யார புறந்தள்ளினாங்களோ, யார நிராகரிச்சாங்களோ, யார் அவர்கள் வேதனையான வார்த்தைகளால் பேசி அவர்களை அவமானப்படுத்தினார்களோ அவனைத்தான் அவனைத்தான் தேவன் இஸ்ரவேலுக்கு மீட்பனாக தலைவராக ஏற்படுத்தினார். இவனா இவனா நம்மை மீட்டு ரட்சிப்பது, இவனா நம்மை மீட்டு ரட்சிப்பது என்று சொல்லி யார் அவனை உதாசீனப்படுத்தினார்களோ அவர்கள் மத்தியிலே தேவன் அவர்களை உயர்த்தினார். புரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். இந்த காலை வேளையில கர்த்தர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். உன்னையும் என்னையும் தேவன் அடையாளமாகும் பொருட்டு, உன்னையும் என்னையும் யாருக்கு முன்பாக தெரியுமா? கலகக்காரருக்கு முன்பாக, முறுமுறுக்கிறவர்களுக்கு முன்பாக. நீ ஜெபித்து என்னதான் நடக்குது, நீ ஜெபித்து என்னதான் நடக்குது, நீ அலையிறது வீண் என்று சொல்லி நம்மை குறித்து முறுமுறுக்கிறவர்களுக்கு முன்பதாக கர்த்தர் நம்மை அடையாளமாய் மாற்றுகிறார். கர்த்தர் நம்மை அடையாளமாய் மாற்றுகிறார். கர்த்தர் நம்மை அடையாளமாய் மாற்றுகிறார். நம்முடைய வாழ்வு தேவ சமூகத்திலே மாறும். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி இயேசுவின் நாமத்தினால நீ உன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவர் சமூகத்திலே ஒப்பு கொடுப்பாயானால் உன் வாழ்வு அடையாளமாய் மாறும்.
ரிபன துடர லதடர சந்தரேகன தடரஸ். பிள்ளையே புரிஞ்சுக்கணும். கர்த்தர் உன்னோடு தான் பேசுறாரு. இந்த காலை வேளையில உன் வாழ்க்கையை கர்த்தர் அடையாளமாய் மாற்ற விரும்புகிறார். உன் வாழ்வை கர்த்தர் அடையாளமாய் மாற்ற விரும்புகிறார். உன் வாழ்க்கையை கர்த்தர் அடையாளமாய் மாற்ற விரும்புகிறார். உன் வாழ்க்கையை கர்த்தர் அடையாளமாய் மாற்ற விரும்புகிறார். ரிகன தரலாவது டந்துரேகல தடர சந்தரேகன தடரஸ். எஸ், பல நேரம் ஜெபிச்சு பதில் இல்லை. பல நேரம் மற்றவங்க ஏளனமா பார்க்குறாங்க. என்ன செய்றீங்க, என்ன ஊழியம் செய்றீங்க, என்ன ஜெபிக்கிறீங்க, உங்க ஜெபத்துக்கு ஒன்றும் பதில் கிடைக்கலையே, என்ன இத்தனை வருஷமா ஜெபிக்கிறீங்க, ஒன்றும் நடந்த மாதிரி இல்லையேன்னு சொல்லலாம், முறுமுறுக்கலாம், வேதனைப்படுத்தலாம். புரிஞ்சுக்கிங்க, ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, உன் கோல் துளிர்க்கணும்னா அந்த கோல் தேவ சமூகத்துக்கு வரணும். உன் கோல் துளிர்க்கணும்னா தேவ சமூகத்துக்கு வரணும். நீ தேவ சமூகத்துக்கு வராம உன் கோல் துளிர்க்காது. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை கொடுக்காம உன் கோல் துளிர்க்காது. அவர்களுடைய ஏளனமான பேச்சுக்கு உடன்பட்டுதான் ஆக வேண்டும். அதுக்கு விதிவிலக்கே இல்லை. ஆனா அந்த ஏளனமான பேச்சுக்கு நம்முடைய முகத்தை ஆண்டவர் உயர்த்தணும்னா நம்முடைய கோல் தேவ சமூகத்துக்கு வர வேண்டும். நம்முடைய கோல் தேவ சமூகத்துக்கு வந்தா மட்டும்தான் துளிர்க்கும். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணும். ஆதியாகமம் 26வது அதிகாரத்தினுடைய 12வது வசனத்தை வாசிக்கும் பொழுது புரிஞ்சுக்கணும், உலகமே பஞ்சத்தில் இருக்கு, ஆனால் தேவன் தெரிந்து கொண்ட மனிதனுடைய கோல் துளிர்க்கும். அல்லேலூயா. உலகமே வித்தியாசமா இருக்கலாம், ஆனால் நீயும் நானும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதற்கு அடையாளம் என்ன தெரியுமா? நாம செய்கிறது வாய்க்கும். அல்லேலூயா. நாம செய்கிறது வாய்க்கும். அதுதான் தேவன் தெரிந்து கொண்ட மனுஷனுடைய அடையாளம். முறுமுறுக்கிறவர்கள் மத்தியில, ஏளனமாய் பேசுகிறவர்கள் மத்தியில, அவிசுவாசத்தோடு பேசுகிறவர்கள் மத்தியில நம்முடைய கோல் துளிர்க்கணும் அப்படின்னா நான் கர்த்தருக்கு உகந்தவனாய் வாழணும். அல்லேலூயா. புரிஞ்சுக்கீங்க, அந்த 26வது ஆதியாகமம் 26வது அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தை வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் 12வது வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சமே அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் உண்டாயிற்று எகிப்திலே. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய. போதும், நல்லா புரிஞ்சுக்கீங்க. உலகமே அங்க பஞ்சத்துல இருக்கு. ஆபிரகாம் நாட்கள்ல ஒரு பஞ்சம் உண்டாயிருச்சு. அதை போல ஒரு பஞ்சம் பின்னும் ஒரு நாட்கள்ல உண்டானது. புரிஞ்சுக்கிங்க, ஆபிரகாம் நாட்கள்ல பஞ்சம் உண்டாச்சு, ஈசாக்குடைய நாட்கள்ல பஞ்சம் உண்டாச்சு, யாக்கோபுடைய நாட்கள்ல பஞ்சம் உண்டாச்சு. ஆனா எவர்களையும் கர்த்தர் கைவிடவே இல்லை. ஏன்னா தெரிந்து கொண்டவனுடைய கோல் துளிர்த்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. ஆபிரகாமுடைய நாளிலேயும் ஒரு பஞ்சம் உண்டாச்சு, ஈசாக்குனுடைய நாளிலேயும் ஒரு பஞ்சம் உண்டாச்சு, யாக்கோபுடைய நாளிலேயும் பஞ்சம் உண்டாச்சு. எல்லா பஞ்ச நாட்களிலும் கர்த்தர் தெரிந்து கொண்டவர்களுடைய கோலை துளிர்க்க பண்ணினார். கர்த்தர் தெரிந்து கொண்ட மனுஷனுடைய வாழ்க்கையை துளிர்க்க பண்ணினார். காரணம் என்ன தெரியுமா? இவர்களுடைய வாழ்க்கை தேவ சமூகத்திலே இருந்தது. ஆபிரகாம் நாட்களிலும் பஞ்சம், ஈசாக்கு நாட்களிலும் பஞ்சம், யாக்கோபுடைய நாட்களிலும் பஞ்சம். பஞ்சம் எங்கேயுமே இல்லாம இல்லை, இல்லையா? பஞ்சம் எங்கேயுமே இல்லாம இல்ல. ஆனா தேவன் கூட இருந்தார் பாருங்க. அல்லேலூயா. பஞ்சம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி தேவன் என்னோடு இருப்பார். அல்லேலூயா. அப்படியே ஈசாக்க பார்த்து உலக நகைச்சிருக்கல. அந்த பஞ்ச காலத்துல போய் என்ன விதைச்சிட்டு இருக்கிறான், வெயில் காலத்துல போய் என்ன விதைச்சிட்டு இருக்கிறான், தண்ணி இல்ல, ஒரு வெள்ளாம வராதுன்னு தெரிஞ்சும் முட்டாள் மாதிரி விதைச்சிட்டு இருக்கிறானேன்னு சொல்லி ஈசாக்கை ஏளனம் செய்து கொண்டிருக்கலாம். பல நாள் சபைக்கு போறியே, சர்ச்சுக்கு போறியே, ஆண்டவரிடத்துல வேண்டிக் கொள்கிற, என்ன நடந்துச்சுன்னு உலகம் ஏளனம் பண்ணலாம். அது எதுக்கு தெரியுமா ஏளனம்? என்னுடைய விசுவாசத்தை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்றதுக்காக ஆண்டவர் வைக்கிற ஒரு கீ. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க, என் பலவீனத்தை கொண்டு போய் மனுஷன் முன்னாடி வைக்கவே கூடாது. அதுக்கு ஒரு அடையாளம் என்ன தெரியுமா? என் பலவீனத்தை கொண்டு போய் மனுஷன் முன்னாடி வச்சோம்னா அவன் ஏளனம் செஞ்சுட்டு தான் இருப்பான். என் பலவீனத்தை எங்க தெரியுமா வைக்கணும்? கர்த்தரிடத்துல வைக்கணும். அதனாலதான் பவுல் சொல்றான்,
எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்தது. நான் 3 முறை கர்த்தரிடத்துல வேண்டிக் கொண்டேன். அப்ப சொன்னாரு, உன் பலவீனத்திலே என் பலன் பரிபூரணமாய் விளங்கும். அல்லேலூயா. பலவீனத்தை கொண்டு போய் பவுல் எங்க போய் வச்சான் தெரியுமா? கர்த்தருடைய சமூகத்துல வச்சான். கர்த்தருடைய சமூகத்துல வச்சான். உலகம் ஏளனம் பண்ணும்போது அவர்களுக்கு பதில் கொடுக்காம நீ விசுவாசத்தோடு செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஈசாக்கு அவருடைய வார்த்தைகள் எல்லாம் கவனிக்கவே இல்லை. ஈசாக்கு தோண்டின கிணற்றை எல்லாம், துறவுகளை எல்லாம் அவர்கள் மூடி போட்டார்கள். ஆனால் ஈசாக்கு அதை குறித்து கலங்கவே இல்லை. காரணம், என்னோடு இருக்கிறவர் பெரியவர் என்று அந்த நம்பிக்கையில அவன் வளர்ந்து கொண்டே இருந்தான். நீ அதை மூடுனா இன்னொன்னு துறப்ப, நீ அதையும் மூடுனா இன்னொன்னு வெட்டுவேன், இன்னொன்னு வெட்டிக்கிட்டே இருப்பேன், நான் வெட்டிக்கிட்டே இருப்பேன். நான் வெற்ற எல்லா நீரூற்றுகளிலும் கர்த்தர் நீரூற்றை வர பண்ணுவார், என்னுடைய வாழ்க்கையை துளிர்க்க பண்ணுவார். புரிஞ்சுக்கணும். எல்லாத்தையும் மூடி போட்டாங்க சத்துரு. எல்லாத்தையும் மூடி போட்டான். எல்லா வழியும் அடைச்சு போட்டான். ஆனா ஈசாக்கு சோர்ந்து போகவே இல்லை பாருங்களேன். கடைசியா ஒரு துறவை வெட்டின போது அந்த சத்துருக்கள் அமைதியா இருந்தபடினாலே ஆண்டவரிடத்திலே அவன் ஒரு காரியத்தை சொல்லுகிறான். என்ன தெரியுமா? நான் தேசத்திலே பழுகி பெருகும்படி எனக்கு ஒரு விசாலத்தை உண்டு பண்ணினீர் என்று சொல்லி ரெகபோத் என்று பெயரிட்டான். கர்த்தர் ஈசாக்கின் வாழ்க்கையில ரெகபோத் என்கிற கோலை துளிர்க்க பண்ணினார். ரெகபோத் என்கிற வாழ்வு ஈசாக்குக்காக கர்த்தர் கொடுத்தார். உலகம் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், கவலைவே படக்கூடாது. நம்ம பார்த்து என்ன வேணாலும் ஏளனமா இயேசு கிறிஸ்துவே பேசாத உலகம் நம்ம பேசாம விட்டுருமா என்ன? அல்லேலூயா. ஆண்டவரே சொல்றார், பச்சை மரத்திற்கே இந்த பாடுனா பட்டை மரத்திற்கு என்ன செய்வார்கள்? ஆனா ஒன்ன புரிஞ்சுக்கணும். பரலோகத்தினுடைய அனுமதி இல்லாம உங்க தலையில இருக்கிற ஒரு முடி கூட கீழே விழுகாதுன்னு சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆகையினால எந்த ஒரு காரியம் வந்தாலும், எந்த ஒரு காரியம் நமக்கு விரோதமா எழுப்பப்பட்டாலும் ஒன்ன புரிஞ்சுக்கணும், என் கோல் துளிர்க்கும், என் வாழ்க்கையை கர்த்தர் மகிமைப்படுத்துவார். எனக்கு ஈசாக்கு கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் இதுதான். என்ன அப்படின்னா, உலகமே பஞ்சம், உலகமே வறட்சி, உலகமே அவன் இருக்கிற பகுதியை சுற்றிலும் வறட்சி காணும் போது ஈசாக்கு விசுவாசத்தோடு விதைத்தான் பாருங்களேன். அதுதாங்க ஒரு விசுவாசம். அல்லேலூயா. பரலோகம் பார்த்துச்சு, கனப்படுத்துச்சு. அல்லேலூயா. பரலோகம் பார்த்துச்சு, கனப்படுத்துச்சு. அல்லேலூயா. ஆமா, நாமளும் அப்படித்தானே விதைக்கிறோம், தெரியல, ஆனா விதைப்போம் அப்படின்னு சொல்லி விதைக்கும் போது ஆண்டவர் ஒரு பெரிய அறுவடையை கட்டளையிடுவார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ரிமன துரவள துடரஸ். எல்லாம் புரிஞ்சுக்கணும். பஞ்சகாலம் உலகத்துக்கு தான், எனக்கு இல்ல. அல்லேலூயா. பஞ்சகாலம் உலகத்துக்கு தான், எனக்கு இல்ல. கொரோனா உலகத்துக்கு தாங்க, தேவ பிள்ளைகளுக்கு இல்ல. அல்லேலூயா. ஏன்னா பாடணும் இல்லையா, வாதை நம்முடைய கூடாரத்தை அணுகாமல் பாதுகாத்துக் கொள்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன, என் கோல் துளிர்க்கும், என் கோல் தண்ணீர் இல்லைனாலும் துளிர்க்கும். அல்லேலூயா. என் கோல் தண்ணீர் இல்லைனாலும் துளிர்க்கும். காரணம், என் கோல் இருக்க வேண்டிய இடத்துல இருக்குது. அல்லேலூயா. என் கோல் எங்க இருக்கு தெரியுமா? சாட்சி பெட்டிக்கு முன்னாடி இருக்கு. என் கோல் எங்க இருக்கு தெரியுமா? சாட்சி பெட்டிக்கு முன்னாடி இருக்கு. என் கோல் தேவன் தெரிந்து கொண்ட கோல். அல்லேலூயா. புரிஞ்சுக்கிங்க. இஸ்ரவேல் ஜனத்திற்கு மீட்பிற்கு ஒரு ரொம்ப அதிகமா பயன்படுத்தப்பட்டது எது தெரியுமா? மோசே கையில இருந்த கோல் தான். அல்லேலூயா. ஆமா, புரிஞ்சுக்கணும். உன் கையில இருக்கு, என்ன இருக்கு? கோல். அதை நீட்டு, அதை அடி, அதை தூக்கி போடு. ஆண்டவர் சொல்றதெல்லாம் பாருங்க, உன் கோலை தூக்கி பார்வோனுக்கு முன்னாடி போட்டோன்னே சர்ப்பமா மாறிச்சு. ஆமா, பார்வோனுடைய மந்திரவாதிகள் என்ன பண்ணாங்கன்னா கோலை போட்டாங்க, அதுவும் சர்ப்பமா மாறிச்சு. ஆனா என்ன ஸ்பெஷாலிட்டி தெரியுமா? பார்வோனுடைய மந்திரவாதிகள் கோலும் சர்ப்பமா மாறிச்சு இல்லையா, அந்த சர்ப்பத்தையும் மோசேயுடைய கோல் சர்ப்பமாய் மாறின சர்ப்பம் விழுங்கி போட்டது. அல்லேலூயா. இப்போ பல கோள்கள் அங்கே இருக்கு, புரிஞ்சுக்கணும். பல கோள்கள் அங்கே சர்ப்பமா இருக்கு. ஆனா ஒரு கோல் அவைகளை எல்லாம் அழித்து நின்றது. அல்லேலூயா. 13 கோல் இருக்கு, ஆனா ஒரு கோல் மட்டும் தான் துளிர்த்தது. 13 கோல் இருக்கு,
ஒரு கோல் மட்டும்தான் துளிர்த்தது, 12 கோலும் சாட்சி பெட்டியின் வெளியே போனது, ஆனால் ஒரு கோல் அங்கே அடையாளமாய் மாறினது. அதை போலத்தான் மோசே பார்வோனுக்கு முன்பதாக செல்லும் போது அங்கே பல கோல்கள் இருந்தது. அந்த பல கோல்களையும் விழுங்கி ஒரு கோல் நிலை நின்றது. அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன் கையில என்ன இருக்கு? கோல் இருக்கான்னு. அதை தண்ணியில அடினாரு. அல்லேலூயா. அது தண்ணி ரத்தமா மாறிச்சு. அல்லேலூயா. புரிஞ்சுக்கணும், உன் கையில் இருக்கிறது என்ன? கோல் ஆண்டவரே. அது செங்கடலுக்கு நேரம் நீட்டினா செங்கடல் ரெண்டா பிரிஞ்சது. அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் சொன்னாரு, உன் கையில் இருக்கிறது என்ன? கோல். அதை கண்மலைக்கு நேரம் நீட்டி அப்படின்னா கண்மலை அடிச்சான், தண்ணீர் வந்தது. அல்லேலூயா. புரிஞ்சுங்க, கோல் தேவ சமூகத்தில் நிலைத்திருந்தால், நம்முடைய கோல் என்கிற அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை தேவ சமூகத்தில் நிலைத்திருக்குமானால் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். நான் எங்க போனாலும் அதிசயம் விளங்கும். நான் எங்க போனாலும் அதிசயம் விளங்கும். புரிஞ்சுக்கணும் தேவ பிள்ளையே, புரிஞ்சுக்கணும். பழைய ஏற்பாட்டில் இருக்கிற அந்த தேவ மனுஷர்கள் வம்ச பிதாக்களுடைய கைகளில் எப்பவும் ஒரு கோல் இருந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா. அவருடைய கோல் அவர்கள் உயரத்தை காட்டிலும் 1 அடியோ 2 அடியோ அதிக உயரமா இருக்கும். அல்லேலூயா. இந்த கோல் இல்லாம இஸ்ரவேல் மனுஷனை ஒருத்தனையும் பார்க்க முடியாது. காரணம் என்னன்னா, அதனாலதான் ஆண்டவர் சங்கீதத்தில் ஆண்டவரை பார்த்து சொன்னால, உமது கோலும் உடைய தடியும் என்னை சேட்டட்டும். மேய்ப்பன் கையிலையும் கோல் இருக்கும், மூப்பர்கள் கையிலையும் கோல் இருக்கும். ஹல்லேலூயா. புரிஞ்சுக்கங்க, ஏண்டா அந்த கோல் தேவனுக்குரிய அடையாளம். ஹல்லேலூயா. அந்த கோல் தேவனுடைய அடையாளம். நீங்களும் நானும் தேவனுடைய அடையாளங்க. அடையாளமா இருக்கிற நம்மளை வேதனைப்படுத்துறதுல ஒரு விஷயமே கிடையாது. வேதனை படத்தான் கோல் துளிர்க்கும். வேதனை எவ்வளவு வருதோ அவ்வளவுக்கு கோலுக்கு பூஸ்ட். அல்லேலூயா. அது துளிர்த்து கனிவிடும். புரிஞ்சுக்கணும், குளிர்த்து கனிவிடணும் அப்படின்னா இதெல்லாம் வந்துடணும். அல்லேலூயா. இதெல்லாம் வரலன்னா நம்ம கோல் துளிர்க்காது. அல்லேலூயா. நம்ம கோல் துளிர்க்காது. கோல் துளிர்க்கணும் சொல்லுங்க. ஆண்டவரே, கோல் துளிர்க்கணும்னா சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க, கோல் துளிர்க்கணும்னா பாடுகளை சகித்தே ஆகணும். அல்லேலூயா. என் கோல் துளிர்க்கணும்னா பாடுகளை சகித்தே ஆகணும். அல்லேலூயா. புரிஞ்சுக்கணும் தேவ பிள்ளைகளே, புரிஞ்சுக்கணும். கடைசியா உங்ககிட்ட ஒன்று சொல்றேன். ஆண்டவர் தெரிந்து கொண்ட மனுஷனுடைய முகத்தை ஒரு நாள் வெட்கப்படவே விட மாட்டார். முகத்தை ஒரு நாள் வெட்கப்படவே. ஈசாக்கு கையிலையும் கோல் இருந்துச்சு, ஆபிரகாம் கையிலையும் கோல் இருந்துச்சு, யாக்கோபு கையிலையும் கோல் இருந்துச்சு, மோசேயின் கையிலையும் கோல் இருந்துச்சு, ஆரோனுடைய கையிலையும் கோல் இருந்துச்சு. அல்லேலூயா. புரிஞ்சுக்கிங்க. இப்ப ஈசாக்கு பஞ்சகாலத்துல விதைக்கிறான். 26:12 வாசிக்கும் பொழுது ஈசாக்கு பஞ்சகாலத்துல நடக்காது, சாத்தியமில்ல, வாய்ப்பில்லை ராஜான்னு சொல்ற அந்த இடத்துல ஈசாக்கு யாரை பார்த்தான் தெரியுமா? மனுஷனை பார்க்கல. என்ன, இவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆளாச்சே, இவங்களாம் நமக்கு பல தலைமுறையா விவசாயம் பண்ற ஆளாச்சே, இவங்க சொன்னது சரியா இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கல. அவங்கள விடவா இவங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கல. புரிஞ்சுக்கணும். ஈசாக்கு நேரா வந்த வார்த்தைகள் எதையும் ஈசாக்கு சரியில்லை, வாங்கிக்கல. ஏன்னா அவனுக்கு தெரியும், நான் ஆராதிக்கிறவர். அல்லேலூயா. நான் ஆராதிக்கிறவர் பெரியவர் என்பது அவனுக்கு தெரியும். அதனாலதான் 12 வாசிக்கும் பொழுது ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். எங்க விதைச்சானா? பஞ்ச தேசத்துல. சொல்லணும், எங்க விதைச்சானா? அப்ப அதை வாசிக்கும் போது எப்படி வாசிக்கணும்? ஈசாக்கு அந்த பஞ்ச தேசத்துல விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தது. என்னவா? கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தபடினால வருடத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். அந்த வருடத்துல 100 மடங்கு பதிலடைந்தான். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி, எது நடக்காதுன்னு உலகம் சொல்லுதோ, எது வாய்ப்பில்லைன்னு உலகம் சொல்லுதோ, அந்த நேரத்துல அந்த தேசத்துல அவர்கள் மத்தியில 100 மடங்கான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக் கொள்ளும்படி நம்முடைய கோலை கர்த்தர் துளிர்க்க பண்ணுவார். அல்லேலூயா.
அடையாளமா இன்னைக்கும் பேசுறோமா? பஞ்ச காலத்துல ஒரு மனுஷன் விதைச்சாம்பா, அது அடையாளமா மாறிச்சு. அல்லேலூயா. பஞ்ச காலத்துல ஒரு மனுஷன் விதைச்சத 100 மடங்கு அறுவடையை பெரும்படி ஆண்டவர் செஞ்சார்னா, பஞ்ச காலத்தை காட்டிலும் கொடுமையான காலத்துல நிற்கிற நாம நமக்குள்ளே எப்பொழுதும் இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்தவர் நம்மை அடையாளமாய் மாற்றாமல் இருப்பது எப்படி? அல்லேலூயா. புரிஞ்சுக்கணும், நீங்களும் நான் அடையாளம். நீங்களும் நானும் சாதாரண அடையாளம் கிடையாது, துளிர்த்த கோலினுடைய அடையாளம். நீங்களும் நானும் சாதாரண அடையாளம் கிடையாது, கனி தந்த கோலினுடைய அடையாளம். ஹல்லேலூயா. புரிஞ்சுக்கணும் தேவ பிள்ளைகளே. சூழ்நிலை எப்படி வேணாலும் இருக்கட்டும், சூழ்நிலை என்ன வேணாலும், எனக்கு இன்னமும் நான் யோசிக்கிற விஷயம் அதுதான். என்ன அப்படின்னா, அங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆட்கள் எல்லாம் இருப்பாங்க, ஜபத்துல பெரிய வல்லமை பொருந்தினவர்கள் இல்லையா? அன்னைக்கு இருக்கிற காலத்தையும் இன்னைக்கு இருக்கிற காலத்தையும் கொஞ்சம் கம்பேர் பண்ணி வச்சுக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனா வசனத்தை விட்டு கம்பேர் பண்ணக்கூடாது இல்லையா? நம்ம வசனத்துக்குள்ளதான் கம்பேர் பண்ணணும். அன்னைக்கு இருந்த ஆட்களையும் இன்னைக்கு இருந்த ஆட்களையும் பேச்சுகளையும் அந்த கால சூழ்நிலைகளையும் கொஞ்சம் கம்பேர் பண்ணிட்டோம்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பெரிய எழுச்சி உண்டாகும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஈசாக்கு விதை விதைக்கும் போது அங்க அபிமெலக்கு ஒரு வேளை வந்து சொல்லியிருக்க, என்னையா நீ இந்த பஞ்ச காலத்துல போய் விதைக்கிற, வானத்தை பாரு, வெயில் இப்படி அடிக்குது, இந்த பஞ்ச காலத்துல போயிட்டு தண்ணி இல்லாத இந்த நேரத்துல போயிட்டு நீ விதைக்கிறியே அப்படின்னு சொல்லும் போது ஈசாக்கு சொல்லியிருப்பான், நான் எங்கே துறவை தோண்டினாலும் அங்கே எனக்கு தண்ணீர் வரும். அல்லேலூயா. ஆமே. ஏசேக்கு சித்தனா எல்லாம் முடிஞ்சு போகும், எனக்காக கர்த்தர் ரெகபோ ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அவன் சொல்லியிருக்கலாம், நான் நீ எந்த துறவை மூடி போட்டாலும் நான் தோண்டுகிற துறவிலே தண்ணீர் வரும். ஏன்னா என் கண்மலையும் என் மீட்பருமான கர்த்தர் என்னோடு இருக்கிறார். நான் எங்கே கை வைக்கிறேனோ அங்கே ஆசீர்வாதம் உண்டு. நான் எங்கே கை வைக்கிறேனோ அங்கே ஆசீர்வாதம் உண்டு. 100 மடங்கு, 1 மடங்கு, 2 மடங்கு, 50 மடங்கு இல்ல, 70 மடங்கு இல்ல, 80 மடங்கு இல்ல, 90 மடங்கு இல்ல, 99 மடங்கும் அல்ல, 100 மடங்கு, 100 மடங்கு சம்பூரணமான ஆசீர்வாதத்தை ஈசாக்குக்கு தேவன் கொடுக்க கூடுமானால் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ உள்ள காலத்துக்கு வருவோம். நாங்கெல்லாம் ஜெபிச்சு நடக்காததா நீ ஜெபிச்சு நடக்க போகுது. எங்களை கொண்டு தேவன் செய்யாததா உன்னை கொண்டு செஞ்சிட போறாரு. நாங்க செய்யாததையா நீ செஞ்சிட போற. அல்லேலூயா. அல்லேலூயா. நாங்க இழக்காததையா நீ இழந்துட போற. அல்லேலூயா. ஆனா ஒன்னும் புரிஞ்சுக்கணும், இதெல்லாம் காதுல வாங்கவே கூடாது. அல்லேலூயா. சொல்லலாம், உன்னை என்ன வேணாலும் சொல்லலாம், இதெல்லாம் காதுல வாங்கிட்டீங்கன்னா பிரச்சனை உனக்கு தான். காதுல வாங்காம நீ ஒண்ணு பண்ணணும். என்ன பண்ணணும் தெரியுமா? நான் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நான் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. இடைவிடாமல் ஆராதிப்பே, என் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்பே, என் வாழ்வில் என்றும் ஜெயமே. ஹல்லேலூயா. என்ன உலகம் சொன்னாலும் நாம ஆண்டவருக்கு செய்ய வேண்டியது செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. சாத்தியம் இல்லாம இருக்கலாம், வாய்ப்பு இல்லாம இருக்கலாம், சூழ்நிலையை பார்க்கும் போது இது நடக்காதுன்னு தெரியலாம். ஆனா ஒன்ன புரிஞ்சுக்கோ, உன்னை அழைச்சவர் கர்த்தர், உன்னை அழைச்சவர் கர்த்தர். உன்னை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாமல் அவர் ஓய்ந்திருக்க மாட்டார். அல்லேலூயா. அன்னைக்கு சொன்னான்ல, நாங்க விதைச்சதை விடவா நீ விதைச்சிட போற, எங்களுக்கு தெரியாதா உனக்கு தெரிஞ்சிட போகுது. முட்டாள், பஞ்ச காலத்துல விதைக்காத, இருக்கிற தானியத்தையும் செலவழிச்சிட்டு பட்டினியா கடந்துராதன்னு சொல்லி ஏளனப்படுத்தி இருக்கலாம். அல்லேலூயா. அவனுக்கு தெரியும் இந்த தானியத்தை கொடுத்தது கர்த்தர், இதை 100 மடங்கா மாத்த போறதும் கர்த்தர். அல்லேலூயா. அல்லேலூயா. அதே போலதான் நம்முடைய விசுவாசத்தை கனப்படுத்த போகிறவர் கர்த்தர். மனுஷன் என்ன பேசினாலும் கண்டுக்கவே கூடாது.
அவன் மண் புல்லுக்கு சமமான மனுஷன். அல்லேலூயா. புகைக்கு சமமான மனுஷன். அல்லேலூயா. உலர்ந்து பூவு வாடி அவன் உலர்ந்து போகிற ஒரு மனுஷன். அல்லேலூயா. அவன் யாரா வேணாலும் இருக்கட்டும், பயப்படவே கூடாது. அல்லேலூயா. ஏன்னா நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர். நம்மை அழைத்தவர் கலகக்காரருக்கு முன்பதாக, முறுமுறுப்பவர்களுக்கு முன்பதாக நம்மை நிலைநிறுத்தி அடையாளமாய் மாற்றுகிறவர். அல்லேலூயா. அடையாளமாய் மாற்றுகிற அந்த நல்ல ஆண்டவரை ஆராதிக்கிற தேவ பிள்ளை சோர்ந்தே போகக்கூடாது. அல்லேலூயா. சோர்ந்தே போகக்கூடாது. சோர்ந்தே போயிட்ட அப்படின்னா நீ தோத்து போயிட்டேன்னு அர்த்தம். சோர்ந்து போகாம நீ நீ சோர்ந்து போகணும்னா கூட தேவ சமூகத்தில் போய் சோர்ந்து போகும். அல்லேலூயா. ஏன்னா உன்னை பலப்படுத்துறதுக்கு கர்த்தர் தூதன் அனுப்புவார். அல்லேலூயா. உன்னை பலப்படுத்துறதுக்கு கர்த்தர் தூதன் அனுப்புவாரு. நீ சோர்ந்து போகணும்னாலும் தேவ சமூகத்துல போய் என்னால ஜெபிக்க முடியல, என்னால அந்த வார்த்தையை கேட்க முடியலையே, என்னால செயல்பட முடியலையே ஆண்டவரேன்னு சொல்லி அங்க போய் சோர்ந்து போ. கர்த்தர் உன்னை பலப்படுத்தி உன்னை தமக்கு அடையாளமாய் மாற்றுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நம்மை அடையாளமாய் மாற்றுகிறபடினாலே ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.